பேம்பர் குட்டியாச்சு செல்ல குட்டி அப்படின்னு உங்களை வச்சு திடீர்னு பார்த்தா டேடியோட எல்லா ஸ்பை வேலையும் போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி உங்க அக்காலாம் விட்டுறாங்க. நீங்க பாட்டு கடையில போய் உட்காந்துக்கிட்டு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பிளான்ல என் சைட பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நீங்க தான் இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. உங்களுக்கு மெட்டி வலி பார்த்துருக்கீங்களா நீங்க? பாருங்க, அப்ப நாங்க மெட்டி வலி சீசன்ஸ் எப்படி இருக்கு அவருக்கு நடிக்கும் போது? போஸ் சார் வந்து இனிஷியலா நான் ரொம்ப பயந்தேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னா அவரோட ஷோல்டர் தான் இருக்கு, எனக்கு தான் வந்து க்ளோஸ் இருக்கு. அவர் சஜஷன் கூட ஒரு ஃபுல்லாவே பண்ணுவாரு. கார்டு வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் நீங்க மாத்தல. தெய்வமே, இது ரொம்ப முக்கியமா இருக்கும். உங்க பெரிய அக்காவை நாங்க ரீசெண்டா இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஆமா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு சிங்க்ல இருப்போம்னா அவ ஏதோ ஒன்று ஹம் பண்ணிருப்பா, நான் டக்குன்னு அடுத்த லைன்ல இருந்து எடுப்பேன். எங்கேருந்து அந்த டியூன் வருதுன்னு சத்தியமா தெரியாது. அவ ஏதோ ஒரு டியூன் போடுவா, நாங்க ரெண்டு தேர்டா போடுற டியூன் சேம் சங்கதி இருக்கும். உனக்காக பிறந்தேனே எனதழகா. நீங்க இப்படி பாடுறாங்க. இப்படி இங்க பாருங்க, எங்க கேமராமேன் சும்மா ஹெட்செட்ல பறந்துகிட்டு இருக்காரு. என்ன பறக்குறியா? பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. The thing is, I had nodules when I was in 3rd standard or 2nd standard. ஒரு 1.5 years I shouldn't speak. அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி நமக்குள்ள அந்த ஹை நோட் போக போக எனக்கே பயம் வந்துரும்ல நமக்கு. அந்த டைனிங் டேபிள்ல there will be one scene, like அம்மா வந்து சாப்பிட வந்து கூப்பிடுவாங்க. அப்ப நாங்க 4 கிட்ட இருப்போம், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்பா அம்மாக்கு மட்டும்தான் தெரியாது. அந்த சீக்வென்ஸ்ல Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Giriya's in அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. Giriya's, இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எவ்வளோ ஞாபகம் இருக்கு? நான் வந்து சீரியல்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆக்டிங் வந்து ஐ ஸ்டார்டட் with serial, but I was actually studying. நான் chartered accountancy student. இப்பயுமாங்க? இல்ல, இப்போ ஃபுல் டைம் இது வந்துட்டு ஒரு 2 years ஆயிடுச்சு. ஓகே. பட் அப்போ அந்த சீரியல்ல இனிஷியலா சும்மா லைக் சரி படிச்சுட்டு இருப்பேன், சும்மா ஒரு 3 days மேக்ஸிமம் ஐ வுட் ஒர்க், அவ்வளவுதான். ஓகே. அந்த மாதிரி தான் வந்து பண்ணோம். ரொம்ப நர்வஸா இருப்பேன். ஓகே. ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆயிடும் கேமரா முன்னாடி. நமக்கு தெரியும் அந்த லைன்ஸ், பட் சொல்றதுக்கு ரொம்ப குட்டி லைன்ஸா இருந்தாலும் நமக்கு அந்த ஃபியர் இருக்கும்ல. ஓகே. But now I am the sort of person who will always keep improving. I try to be the best in what I do. Okay. So that's how. சீரியல் பேரு சொல்லவே இது ஈரமான ரோஜாவே. அதுதான் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஐ மீன் தென்றல் வந்து என்னை தொடும்னு ஒரு இது இருந்துச்சு. பட் அது ஸ்டார்ட் பண்ணி 2 monthsலயே I got this also. ஓகே. தென்றல்ல நான் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணல, ரொம்ப கம்மியா தான் ஒர்க் பண்ணேன். 1 day 2 day மேக்ஸிமம் சொல்றேன். ஓகே. பட் ஈரம் பண்ணும்போது I was studying only. I was not doing it full time or something. Okay, then. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு பார்த்தா பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு வந்து எப்பா இந்த பொண்ணை நம்ம ரொம்ப நாள் அங்கே பார்த்தோம், டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு இங்கே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனீங்க? அதனோட ஆடிஷன் ப்ராசஸ் வரும். ஓகே. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ வாஸ் நாட் இயர் முடியும் போதே ஐ வாஸ் நாட் டூயிங் எனி திங் இன் தமிழ். சிஹெச் ஆர்டிகல்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஹாட் ஸ்டார்ல பண்ணணும்னு ரொம்ப வந்து ஆசை. பட் ஐ டென்ட் நோ பீப்புள் அட் ஆல். லைக் ஏன்னா இந்த ஃபீல்டு பத்தி தெரியும், யூ நீட் டு நோ பீப்புள். அட்லீஸ்ட் ஆடிஷன் எங்க நடக்குதுங்கிறது கூட வந்து அப்படி தெரிஞ்சாலும் சில பேர்லாம் கூப்பிட மாட்டாங்க நம்மளால. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரில ஆடிஷன் தான் போயிருந்தேன். ஆக்சுவலி கிரிக்கெட் ஆட தெரியணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஐ டென்ட் நோ கிரிக்கெட். அப்போதான் நான் வந்து சரி உப்மா தான் சரி இருந்தாலும் போவோம். ஏன்னா எப்போதுமே ஆடிஷன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஃபுட்டேஜ் வில் ஆல்வேஸ் பி தேர் இன் த டேட்டாபேஸ். ஸோ மேபி சரி சும்மா தான் ஃபுல்லா போனேன். பட் அது செலக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கத்துக்கிட்டீங்களா கிரிக்கெட்? இதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து கிரிக்கெட் யாராவது சொல்லிதாங்கன்னு சொல்லி நெட்ஸ் தான் போய் ப்ராக்டிஸ். நைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஹாட் ஸ்டார் நான் பண்ணதே கிடையாது. அண்ட் எனக்கு ரொம்ப கனவா இருந்துச்சு ஹாட் ஸ்டார் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் உப்பு புலிக்காரம் ஒன் வி ஆல் நோ ஹவ். ஆமாம், இட் வாஸ் அ மேசிவ் ஹிட். ஸோ சேம் டீம் பண்ணுறாங்க, டிரெக்டர் அண்ணா, கேமராமேன் அண்ணா எல்லாருமே. ஸோ இட் வாஸ் சச் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ
I was really ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய பேர் வந்து அந்த ரெப்ளிகா மாதிரியே இருக்கே. அதுல வந்து தீபிகா வந்து மீடியால இருந்து இருப்பாங்க. சோ நீங்க வந்து இதுல கிரிக்கெட்ல இருக்கீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போது they felt. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருந்துச்சா? எனக்கு அப்படி தெரியல. எனக்கு அப்படி ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இந்த ப்ரோமோலாம் எடுக்கும்போது கூப்பிட்டாங்களா? எப்படி அது இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட் தான் பண்ணோம். ப்ரோமோ பண்ணல. ப்ரோமோ was later on, much later on. First day was shoot only. As you know, I am a very first day I'll never speak to anybody. நான் பாட்டு குவைட்டா தான் இருந்தேன். லுத்துஃப், ஆமா நிக்கி நானும் ஒரே ரூம் ஃபர்ஸ்ட் டே. அப்போ நிறைய பேர் வரல. எங்க வீடு போர்ஷன்ஸ் தானே இருந்துச்சு. பூஜைக்கு ஐ திங்க் எங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டே 1 சூப்பர். எப்படி இருக்கு இப்ப நிறைய பேர் உங்களை வந்து பார்த்து ரெகக்னைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஆட் இது என்ன ஆட் ஷூட் இது போயிட்டு இருந்தோம். பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பாப்பா ஸ்கூல் கிட்ஸ் போல அங்க இருந்து காக்கா அக்கா 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 கட்டிட்டே இருக்காங்க. they were so sweet actually. It literally made my day. எனக்கே இது ஞாபகம் இருக்குன்னா I think a few days back தான் நடந்துச்சு. ஓகே. ரெகக்னைஸ் பண்றது இது எல்லாமே so great. நைஸ். எனக்கு வந்து ஒரு சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா போயிட்டே இருக்கு. பட் இதான் எனக்கு ஒரு சீன் பிடிக்கும். நீங்க போய் உங்க அக்கா கிட்ட வந்து கிளவுஸ் வாங்கி தருவாங்கல்ல, நீங்க போய் அக்காவை போய் கட்டி பிடிக்க போவீங்க. ஃபர்ஸ்ட் ரீசன்ட் கிடையாது. ஆமாங்க, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படியா? ஆமா, எனக்கு அதுதான் one of the first scene that I did with Lutu. ஓ ஓகே. ஆக்சுவலி அதுதான் லுத்துஃபோட நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த இதுலயே என்னன்னா நீங்க ரொம்ப வந்து உங்களை ஒரு பேம்பர்டு கிட் நீங்க அப்படிதான். ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எதிர்க்க உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறாங்க. என்னங்கிறது கொஞ்சம் கிளாரிஃபை இல்லாது. நீங்க சீரிஸ் பாருங்க. ஏதாவது அடி போறப்போ அவங்க எங்க நடிச்சுவாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுப்பேன், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பியா. அது அந்த இப்ப போஸ் சார் கூட நீங்க போய் பேட் வாங்குற இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்க வந்து ஜென்சி கிட். உங்களுக்கு மெட்டிவலி பாத்துருக்கீங்களா நீங்க? பாருங்க, அப்ப நாங்க மெட்டிவலி சீசன்ஸ் எப்படி இருக்கு அவருக்கு நடிக்கும் போது? போஸ் சார் வந்து இனிஷியலா நான் ரொம்ப பயந்தேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் போஸ் சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஷவா அசிங்கமா என்னோட மைண்ட்ல வந்து உருப்படியா பண்ணிரு ரொம்ப அவ்வளவுதான் இருந்தது. போஸ் சார் இஸ் a ஸ்வீட் ஹார்ட். அவர் எப்படின்னா நம்ம மட்டும் நல்லா தெரிஞ்சா பத்தாது, எல்லாருமே அவங்க அந்த சீனுக்காக மெனக்கெடுவாரு. லைக் முன்னாடியே ரிஹர்சல் பார்ப்பாரு. என்ன பாப்பா அந்த பாப்பா இது வந்து இப்படி பண்ணு பாப்பா, கண்ணு வந்து நம்ம இப்படி பார்க்கலாம், எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட சீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த கடை சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடியே சொல்லி ஸ்கிரிப்ட் இருக்கும், படிப்பாங்க, நீ இந்த இடத்துல இது இப்படி பண்ணு அந்த இப்படி பண்ணு. அண்ட் அவரோட ஷோல்டர் தான் இருக்கு, எனக்கு தான் வந்து க்ளோஸ் இருக்கு. அவர் சஜஷன் கூட ஒரு ஃபுல்லாவே பண்ணுவாரு. அண்ட் நல்லா பண்ணீங்கன்னா இமீடியட்டா நல்லா பண்ணேன் அப்படின்லாம் அது அவருக்கு அவசியமே கிடையாது. பர்சன் ஆஃப் ஹிஸ் கேலிபர், பட் he'll make you feel so welcome. எப்படி அவர் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச சீன் அவரோட தான் இப்ப ரீசெண்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. டேடிக்கு வேற ஸ்பையா வேற இருக்கீங்க உங்க அக்காக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. சோ அதெல்லாம் எப்படி இருக்கு சார் கூட நடிக்கும் போது? அதான் சார் கூட லைக் ஐ செட் லைக் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் and everything is an opportunity. That's how ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பிக் பர்சன் ஆக்ட் பண்ணி நம்ம பக்கத்துல பாக்குறது I feel like we learn a lot by observing itself. ஏன்னா நான் வந்து I didn't learn acting properly or anything. இப்போ வரைக்கும் நான் பண்றது something that I observed and நம்மளா இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே செல்ஃபா பண்ணது தான். ஸோ அந்த அப்சர்வேஷன் வந்து ஒரு பெரிய லெசன் நமக்கு. அவர் எப்படி ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்றாரு, எந்த இடத்துல மைண்ட் வாய்ஸ் பண்றாரு, எந்த இடத்துல சம்டைம்ஸ் டயலாகே தேவையில்லை, பட் அந்த எக்ஸ்பிரஷன்லயே கன்வே பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட கத்துக்கிறேன். நைஸ். அப்புறம் மம்மி காயுமா எங்க எல்லாருக்கும் காயு மம்மினாலே ஸ்ட்ரைட்டா அவங்க வந்து போஸ் சாரை வந்து மாமா அப்படின்னு எங்க ஞாபகம் வரும். எப்படி இருக்கு செட்ல? இப்ப ரீசெண்டா ஒண்ணு வந்துச்சு, லைக் என்ன உனக்கு ரொமான்ஸே வரல, அதெல்லாம் வரப்போ வரும். நாங்க இப்ப ரீசெண்டா அதை நாங்க செட்ல கூட சொல்லிட்டு இருந்தோம். டேடி மம்மி அம்மா தான் லிட்டரலா, லைக் ஆஃப் ஸ்கிரீனுமே மாமி. நான் மாமின்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு மேம் மாமி தான். அந்த பழங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஊட்டுவாங்க. அதாவது அவங்க வந்து அந்த ஆட்டிடியூடோ இல்லை, நாங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் 3 டாட்டர்ஸ் மீன் 4 குழந்தைகளுமே யங்ஸ்டர்ஸ். பட் ஆனா அவங்க வந்து அந்த ஒரு இது அப்பெல்லாம் எதுவுமே they are so sweet on and off. உங்க பெரிய அக்காவை நாங்க ரீசெண்டா இன்டர்வியூ பண்ணிருக்கோம். ஆமா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரேஞ்சோட யோசிச்சே இருப்பேன், நான் பாடுவேன், அவங்க அதை எடுத்து அப்படியே பாடு. அது என்னங்க சத்தியமா தெரியல, அது ஃபர்ஸ்ட் டேல இருந்து இருந்திருக்கு. ஆக்சுவலி அதுலதான் நான் கனெக்ட் ஆனேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த முத்தமிழை வந்து நாங்க இப்ப
முத்தமழை நாங்க வந்து ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் வீடியோவா, இன்னைக்கு நம்ம பண்றோம். ஆனா அதுக்குள்ள ஏதோ இன்டர்வியூல சொன்னோம். பட் யா, எங்கேருந்து அந்த டியூன் வருதுன்னு சத்தியமா தெரியாது. அவ ஏதோ ஒரு டியூன் போடுவா, நாங்க ரெண்டு தேர்டா போடுற டியூன் சேம் சங்கதி இருக்கும். சேம் சங்கதி, அந்த வைப் மேட்ச் ஆகல நமக்கு. நீனும் அதே தான் நினைச்சியா, அந்த மாதிரி தான் இருக்கும் நிக்கியோட. ஓகே, எந்த சாங் நீங்க பேரும் பாடினதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படி சொன்னா நாங்க ஆக்சுவலி வீடியோ போட்டது ரொம்ப கம்மிங்க. நாங்க செட்ல பாடிட்டே தான் இருப்போம். அப்படி நீங்க சிங்கரா வந்து உருவெடுக்கலாமா? அடுத்து சிங்கர் பயணம் இல்ல ஒரு மியூசிக்கல் ஆல்பமே ரிலீஸ் பண்ண ஐடியால இருக்கீங்க? எனக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டது இவ்வளவு பெருசா ரீச் ஆகும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. சஜினா தான் போட்டோம் நாங்க. இந்த சஜினா ஆமா, இவ்வளவு ரீச் ஆகும்லாம் நாங்க சும்மா எடுத்தாலும் அப்படியே ஒரு ப்ராப்பர் ஆங்கிள் அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் சும்மா. அது நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நைஸ்ல நமக்கு வந்து இந்த சிங்கிங் வந்து நல்லா இருக்கு. ரெண்டு வரி எங்களுக்கும் பாடினீங்க, நல்லா இருக்கும் ஒரு பாட்டு. அவ பாடினாளா? பாடிட்டா? அவங்க பாடல, ஆனா உங்களை பாட வைக்கிறோம் நாங்க. அக்கா பாடினா தங்கச்சி பாடுவாங்க. எனி சாங் யுவர் ஃபேவரட்? இப்போ ரீசெண்டாக ஏதோ கேட்கு. கள்வரே 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 கண் போகும் கள்வரே கை கொண்டு பாரீரோ கண் கொண்டு சேரீரோ கதை சொல்லி தாரீரோ கதை சொல்லி தாரீரோ கதை சொல்லி தாரீரோ. பிளாஸ்ட் மோட் தான் இந்த கேமராமேன். பிளாஸ்டா இங்க பாருங்க, எங்க கேமராமேன்லாம் அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு. அண்ட் நீங்க இந்த சங்கதி எல்லாம் பாடும்போது செம்மையா பாடுவீங்க. அந்த ஒரு சங்கதி ஒன்று பாடுங்களேன் ப்ளீஸ். என் தலைக்கேறுற பொன் படம் போடுறா என் உயிராடுற என்னடி மாயாவினி என் மேலும் மாத்துற அந்தரமாக்குற என் நெஜம் காட்டுற. ஐயோ, நீங்க இவங்க இப்படி பாடுறாங்க. இப்படிதான் இங்க பாருங்க, எங்க கேமராமேன் சும்மா ஹெட்செட்ல பறந்துகிட்டு இருக்காரு. என்ன பறக்குறியா? செம்மையா பாடுறீங்க. போங்க இன்னொன்னு பாடட்டும்? பாடுங்க ப்ளீஸுங்க. நான் ஆக்சுவலி எழுதிட்டு வந்தேன், லைக் சடனா கேட்டா என்ன பண்ணேன், இந்த மாதிரி இப்படிலாம் வந்து இது ஒண்ணு. ஆனா லிரிக் பார்த்துதான் பாடுறேன். ப்ளீஸுங்க. இப்பவே வந்து நீங்க இது போட்டுருங்க டிஸ்க்ளைமர், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது கேமராமேனே இப்படின்னா எங்க எடிட்டர்லாம் ஃபுல் பறந்துருவான் பையன். உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம் என் உச்சி முதல் பாதம் வர என் போரச ஆட்சி ஊர்த்த காலத்தானிக்கும் அந்த முத்தாலமன் சாட்சி. ஐயோ, இவங்க இதோட சூப்பரா பண்ணாங்க. பாருங்க எங்க கேமராமேன்லாம் அவ்வளவுதான் அண்ணா எடிட் பண்ற அந்த எடிட்டர்லாம் வந்து ஃப்ளை தான் போறோங்க. அவ்வளவு ரேஞ்ச் ஃபில் பண்ணி அவங்க நிஜமாவே செம்மையா பாடுறீங்க. இப்ப ஏதாவது கத்துக்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு. எங்க வீட்டுல பாட்டிலாம் பாடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி அவங்க பிச் டியூன் செஞ்சு வந்து நிறைய இருக்கு எங்க வீட்டுல. பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. The thing is, I had nodules when I was in 3rd standard or 2nd standard. Nodules தான் தெரியும்ல, அது vocal cords ரெண்டு கட்டி மாதிரி வந்துரும். அது வந்து நீங்க ராங்கான வாய்ஸ்ல யூசேஜ் பண்ணீங்கன்னா அது வரும் அப்படின்வாங்க. ஸோ அது இட் வாஸ் லைக் அ இயர், ஒரு 1.5 years ஐ ஷுடன்ட் ஸ்பீக். அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது பயங்கரமா. அதனால ஒரு மாதிரி நமக்குள்ள அந்த ஹை நோட் போக போக எனக்கே பயம் வந்துரும்ல, நமக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன் போயிடும். அதனால அவ்வளவு. இப்போ ஓகேவா? ஐ எம் ஓகே, ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் ஆனா என்ன சொல்றது, அந்த உள்ளூர ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஓகே ஓகே.
இப்போ வந்து ஒருத்தவங்களோட வந்து சிங்கிங் செட் ஆயிடும் ஒரு அக்காவோட. ஆமா. இந்த ரெண்டாவது அக்காவோட எப்படி சிங் ஆகும்? லுத்து வந்து கியூட்டி. லைக் அவ தான் வந்து எனக்கும் சரி நிக்கிக்கும் சரி ட்ரெஸ் சென்ஸ்ல இருந்து ஸ்கின் இப்படி பண்ணும் பார்த்து அவ ஒரு மாடல் இல்லையா. ஆமா ஆமா. அவளுக்கு அந்த ஸ்டைல் சென்ஸ் என்ன ஃபேப்ரிக் அந்த அதெல்லாம் நிறைய அவளுக்கு தெரியும். எனக்கும் நிக்கிக்கு பெருசா தெரியும். ஓகே. ஸோ லுத்து தான் வந்து ஷவா இதுக்கு இது போடணும், என்னது ஒயிட் கோல்டு போடும் போது நீ ரோஸ் கோல்டு போடக்கூடும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லா ஃப்ரேம்ல வந்து அவ எல்லாருமே அழகா தெரியணும்னு நினைப்பா. ஓ that is a very good quality that one artist has. Like அதான் எங்க 3 பேருக்குள்ளயுமே அது வந்து இருக்கும். நிறைய நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய இருக்கும். சாரும் விட்டுருவாரு பயங்கரமா. 3 பேரும் ஒன்னாவே இருப்பீங்க எப்பயுமே? ஆமா, ஒரே ரூம்ல ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒன்னாதான் இருக்க போறோம். அண்ட் சோ அதனால நீங்க நார்மலா என்ன பண்ற இதெல்லாம் நார்மல். லைக் அது வந்து சீன்னாலே கிடையாது. அது சீன்ல அந்த பேப்பர்ல இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஜிட்டி சார் வந்து இது பண்ணுங்க இது ரொம்ப நேச்சுரலா வந்து இருக்கும். ஓகே. அடுத்து அண்ணன் கிஷோரா? இந்த மம்பு எடுத்துட்டே இருப்பான் அவன் தான் பேசிக்லி. அவன் ஆக்சுவலி என்னோட சின்ன பையன். எங்க 3 பேர் எங்க 4 பேர்ல அவன் தான் வந்து யங்கஸ்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. டெக்னிக்கலி தம்பி, பட் இதுல டெக்னிக்கலி அண்ணன். இதுல டெக்னிக்கலி அவன் ஜோன் போயிடுவான். லைக் அவன் ஜோன்ல தான் இருப்பான். அது அவர் ரியல் கேரக்டரே அதான். ரியல் ஆல்மோஸ்ட் ஜக்கு கிஷோரும் அவன் வேர்ல்ட்ல தான் இருப்பான். அவன் சடனா வந்து அப்படியே குவைட் ஆயிடுவான், அப்படியே தான் இருப்பான். ஓகே, இது அவன் வேர்ல்ட்ல இல்ல. இப்போ வந்து என்னன்னா அப்படியே உங்க ரொம்ப செல்லமா பேம்பர் குட்டியாச்சு செல்ல குட்டி அப்படின்னு உங்களை வச்சு திடீர்னு பார்த்தா டேடியோட எல்லா ஸ்பை வேலையும் போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி உங்க அக்காலாம் விட்டுறாங்க. நீங்க பாட்டு கடையில போய் உட்காந்துக்கிட்டு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? பிகாஸ் அப்பா கூட ரொம்ப செல்லம் பெட். அப்பா ஸ்டார்டிங்ல வந்து 100 நீங்க வந்து செஞ்சுரி அடிக்கும் போது பார்த்து சந்தோஷப்பட்டது. இதெல்லாம் தாண்டி டக்குன்னு பார்த்தா டாடி ரிலேஷன்ஷிப்பு அது வந்து வேற மாதிரி. குழந்தைக்கு அண்ட் எப்போதுமே யங்கஸ்ட் டாட்டர் ஆர் யங்கஸ்ட் கிட் வந்து ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சா பேம்பர்டா இருக்கிற பொண்ணுக்கு அப்பா தான் அந்த ஒரு சீன்ல கூட அப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மீராக்கு வந்து அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். அந்த சட்டை கூட அப்பா சட்டை நல்லா இருக்கு, இல்ல அம்மா வாங்கி கொடுத்தாலும் அப்பா அந்த ட்ரெஸ் போட்டாதான் நான். ஸோ அப்பாவோட நான் ரொம்ப அட்டாச் ஆகுற ஒரு நான் சொல்லக்கூடாது, மீரா ரொம்ப அட்டாச் ஆகுற ஒரு பொண்ணு சடனா இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஆகும்போது ஐ ஃபீல் லைக் மீரா ஹாஸ் த மோஸ்ட் டிவாஸ்டேட்னு சொல்றது. வளர்றேன் சாரி. ஏன்னா ஒரு லாஸ்ட் கிட்டுக்கு வந்து எப்போதுமே அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது சாருமே அதான் சொன்னேன், மீரா அழலாம், மீரா தான் நிறைய அழலாம், யாருக்கு ஏதாவது ஒன்றுனாலுமே அவளுக்கு அது வந்து தாங்க முடியாம இருக்கும். அந்த டைனிங் டேபிள்ல தேர் வில் பி ஒன் சீன். லைக் நான் நிக்கி பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பேன். இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்க மேல பேசிட்டோம். அம்மா வந்து சாப்பிட வந்து கூப்பிடுவாங்க. அப்ப நாங்க 4 கிட்டும் இருப்போம். எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்பா அம்மாக்கு மட்டும்தான் தெரியாது. அந்த சீக்வன்ஸ்ல நான் எதுவுமே நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அப்பாவை கண்ணையே பார்த்துருக்கேன். நான் பின்னாடி தான் நிற்பேன், நிக்கிக்கு பின்னாடியே தான் இருப்பேன். அப்பா கண்ணை கூட என்னால பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஹார்ட் பிரேக் வந்து அப்படிதான் இருக்கும். சிட்டி சார் அப்படிதான் சொன்னாரு, சிதம்பரம் சார். ரொம்ப ஹார்ட். ஸோ இது வந்து அப்போ அவ்வளோ ஹார்ட் பிரேக் ஆன ஒரு பொண்ணு வந்து மாத்துறதுக்கு அவளுக்கு தான் இன்னுமே வந்து இருக்கும், எப்படி இது பண்ணலாம். கண்டிப்பா அந்த லேடி வந்து இது பண்ணுங்கிறது தான் மீராவோட உங்களுக்கு அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடிக்கிறது எப்படி இருந்தது? பிகாஸ் அது இப்ப நீங்க சொல்லும் போதே அவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க அவ்வளவு எமோட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு எப்படி இது நடிக்கும் போது எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா, ஐ டோன்ட் டிஃபரன்ஷியேட் மை செல்ஃப் ஃப்ரம் தி கேரக்டர். எனக்கு கொஞ்சம் நான் அந்த மாதிரி தான் இருக்கும் சீன் நடிக்கும் போதும் சரி, அந்த மாதிரி தான். இது வந்து அவளோட அத்தாரிட்டேட்டிவ் சைடு நம்ம பாக்குறோம் இப்போ கொஞ்சம். லைக் ஏன்னா வந்து அவ ஒர்க்கர்ஸ் வந்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க வேலையெல்லாம் வாங்குறா கொஞ்சம். அந்த அத்தாரிட்டேட்டிவ் சைடு அந்த மெச்சூரிட்டி வந்து இப்போதான் அவளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த என்னதான் இருந்தாலும் அவ வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி கேர்ஃப்ரீயா இருந்தா, இப்பதான் அவளோட அத்தாரிட்டேட்டிவ் சைடு கமாண்டிங் சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்பதான் மீராக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.